ஓம் சாந்தி. 9 செப்டம்பர் 2023. இன்றைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஆத்மாக்களாகிய உங்களை தந்தை எப்படி வெள்ளை ஆக்குகின்றார்? வெள்ளையாக்குறார். பாபா சொல்றாரு, ஆத்மாக்களாகிய உங்களை யோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் வெள்ளையாக ஆக்குகின்றார். ஞான சிதையில் அமர்வதன் மூலம் நீங்கள் வெள்ளையாக ஆகின்றீர்கள். இரண்டாவது கேள்வி, தந்தை எப்போது வருகிறார்? பாபா சொல்றாரு, எப்பொழுது தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ, எப்பொழுது தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ, பாரதவாசிகள் தர்மத்திலும் கர்மத்திலும் மிக கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்களோ, எப்போது பக்தி முடிவடைகிறதோ அப்போது ஞான கடலான தந்தை வருகிறார். மூன்றாவது கேள்வி, யார் உயர்ந்த பதவி அடைவார்கள்? யார் நன்றாக படித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். மற்றும் யார் முட்களை மொட்டுக்களாக மற்றும் மலர்களாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். நான்காவது கேள்வி, தந்தையிடம் ஏன் உறுதிமொழி கொடுக்க வேண்டும்? பாபா சொல்றாரு, அவசியம் தூய்மையானவர்களாக அவசியம் தூய்மையானவர்களாக ஆகுவோம் என்று பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவசியம் தூய்மையானவர்களாக ஆகுவோம் என்று பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் காலனின் வாயுக்குள் சென்று விடுவீர்கள். அஞ்சாவது கேள்வி, யார் வெற்றி நிறைந்தவர்கள்? பாபா சொல்றார், ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல் இந்த மூன்றின் மூலமாக ஒன்று போல் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி நிறைந்தவர் ஆவார்கள். ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல் இந்த மூன்றின் மூலமாக ஒன்று போல் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி நிறைந்தவர் ஆவார்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. யோகா என்பது டேஷ். யோகா என்பது அக்னி ஆகும். ரெண்டாவது, ஞானத்தை டேஷ் என சொல்ல மாட்டார்கள். ஞானத்தை அக்னி என சொல்ல மாட்டார்கள். மூன்றாவது, ஷிவ் பாபா டேஷாக இருக்கிறார். ஷிவ் பாபா நிஷ்காமியாக இருக்கிறார். நிஷ்காம் அப்படின்னா பலனை எதிர்பார்க்காதவர். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதவர் யார் உலகத்தில்? பாபா ஒருத்தர் தான். நம்மெல்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் பாபா மட்டும் எதுவுமே எதிர்பார்க்கறதே கிடையாது இல்லையா? அதனால பாபா யார்? நிஷ்காம், பலனை எதிர்பார்க்காத சேவை செய்யக்கூடிய. நான்காவது, டேஷ் ஆகி டேஷ் வென்று டேஷ் ஆக வேண்டும். 3 டேஷ். சுயதர்ஷன சக்கரதாரியாகி மாயாவை வென்று உலகத்தை வென்றவர் ஆக வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரியாகி மாயாவை வென்று
உலகை வென்றவர் அல்லது உலகத்தை வென்றவர் ஆக வேண்டும். 5வது, டேஷ் வரும்போது டேஷ் மற்றும் டேஷ் சொரூபத்தின் கவர்ந்து இழுக்கும் சேவை செய்ய வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் வரும்போது ஸ்நேகம் மற்றும் அமைதியான சொரூபத்தின் மூலம் கவர்ந்திழுக்கும் சேவை செய்ய வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் வரும்போது ஸ்நேகம் மற்றும் அமைதியான சொரூபத்தின் மூலம் கவர்ந்திழுக்கும் சேவை செய்ய வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன? நானும் பாபா இந்த சொரூபத்திலிருந்து எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சதா சுப பாவனை, சுப விருப்பங்கள் இல்லையா, உயர்ந்த திருஷ்டி, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். அது மாதிரி மனம் சொல் செயல் மூலமாக 3 ரூபத்திலேருந்து சேவை செய்யணும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.